பஜ்ஜி செய்ய கடலை மாவு 2 கப்பு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு அரிசி மாவு அதுவும் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், தேவைப்பட்டால் சமையல் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த இரண்டும் எப்படி நறுக்கணும் கட் பண்ணணுன்றது காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாணலியில் ரிஃபைன்டு சமையல் எண்ணெயை ஒரு பாதிக்கு குறைவாக கூட வச்சுக்கலாம். அதிலேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த மாவில் விட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டு அந்த மாவை நல்லா பிசைங்க. அந்த மாவில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் தண்ணியை ஒரே தடவை விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. தண்ணி அதிகமான பஜ்ஜி செய்ய முடியாது. சரியான அளவு தண்ணி விட்டு மாவும் நல்லா கட்டி இல்லாமல் வந்தப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் கொதிக்க வைங்க. அப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு கத்திரிக்காவை எடுத்து இது மாதிரி மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ திருப்பியும் அடுப்பை ஹையில் வைங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறமா ஒரு கரண்டியால் அதை திருப்பி போடுங்க. அதை ஒரு 4-5 தடவை திருப்பி போட முடியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிஞ்சப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதை இதே மாதிரி வாழைக்காய்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். வாழைக்காவும் அடுப்பை சூடு பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி போட்டு அடுப்பில் பொரித்து எடுத்து அதையும் வச்சுக்கோங்க. அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ